Praise the Lord, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, இனி நீ அழுது கொண்டிராய். ஆமேன். இனி நீங்க அழ வேண்டிய அவசியமே இல்லைங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில எல்லா அழுகையும் கர்த்தர் நீக்கி போட போறாரு. ஏசாயா 30:19 என்ன சொல்லுதுன்னா, இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதல் சத்தத்துக்கு அவர் உருக்கமா இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். ஆமேன். எப்ப நீங்க கூப்பிடுறீங்களோ அப்ப எல்லாம் கர்த்தர் உடனே மனதுருகி இறங்கி வருவாராம். உங்களுக்கு உத்தரவு தரப்புறாரு. எந்த காரியத்துக்காக நீ இத்தனை நாள் அழுது கொண்டிருந்தீங்களோ அந்த அழுகையின் பள்ளத்தை கர்த்தர் போறாரு, நீரூற்றா மாற்ற போறாரு. கண்ணீரோடு வைத்த காரியங்கள்லாம் கம்பீரத்தோடு அறுக்க போறீங்க. என்ன கர்த்தர் ஒரு சத்தத்தை கேட்டுருக்காருங்க. அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை எதிர்த்து அருமையா இருந்த போது அவர் கூக்குற சத்தத்தை கேட்டு சொல்லிருக்காரு இல்லையா? அதன் பிரகாரமாக எந்த காரியம், அது குடும்பமா இருக்கலாம், பிள்ளையோட காரியமா இருக்கலாம், வேலைசனமா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம், என்ன காரியங்கள் நீங்க எதுக்காக அழுது கொண்டிருந்தீங்களோ அந்த காரியத்துக்கு கர்த்தர் இன்னைக்கு முடிவு கொண்டு வராரு. இனி நீங்க அழ வேண்டிய அவசியமே இல்ல. உங்க கூப்பிடுறதுக்கு கர்த்தர் செவி மனதுறங்கி இறங்கி செவி கொடுத்துட்டாரு. ஆபத்து காலத்தில் நோய் கூப்பிடு, நான் உனக்கு மருத்துவ செய்வேன் என்னை மையப்படுத்தி வசனம் இல்லையா? எப்படா ஒரு கஷ்டம் துயரம் வருதோ அப்ப அந்த கண்ணீரை கொண்டு கர்த்தர் சமூகத்தை அழுதுங்க. அது எல்லாவற்றையும் கர்த்தர் துருத்தில சேர்த்து வச்சிருந்து இனிமே அதை வந்து பதில் திறப்பாரு. இனி அழ வேண்டிய அவசியமே இல்ல. இந்த வசனத்தின் பிரகாரமாக கர்த்தர் உங்களுக்கு உருக்கமா இறங்கி உடன் உங்களுக்கு மருத்துவ அனுப்புறாரு. நீங்க அழ வேண்டிய அவசியமே இல்ல. இனி நீ அழுது கொண்டிராய். விசுவாசத்தோட அறிக்கையிடுங்க, இனி நான் அழமாட்டேன்னு சொல்லி கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். ஆமென்.